வணக்கம் நண்பர்களே. நான் இந்த காணொளியை ஒன்று காட்டுறேன் பாருங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி போயிடுச்சு. இப்படியெல்லாமா மனிதர்கள் இருப்பாங்க? அதுவும் உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ மோசமான பெண்களை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடைஞ்சி போயிடுச்சு. நம்மளாம் இவங்களை இவ்வளோ தூரம் யாரை நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறது? எந்த ஆம்பளைங்க பெண்களை மதிப்பாங்க? இல்லை எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் இருப்பாங்களா? இப்படிலாம் பல மாதிரியான நினைவுகள் போயிட்டு இருக்கு. அந்த காணொலியை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கும் இதெல்லாம் என்னன்னு பேசுறது. நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பி இப்படியெல்லாம் சகோதரர்களாக நம்ம பழகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் உலக நாடுகளில் இப்படி பெண்களை நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தாங்கவே முடியல இந்த மன வருத்தம். அது குழந்தைங்க பாருங்களேன், யார் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பாருங்க, அந்த வீடியோவில் பாருங்க, எல்லாம் 5 வயசு 4 வயசு அந்த குழந்தைங்களா இருக்குதுங்க. இந்த குழந்தைங்கள எப்படிலாம் நீவுறாங்க பாருங்க. அந்த குழந்தைக்கு அது எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன இது, அவங்க பொண்ணுங்களை இப்படித்தான் நடத்துவாங்களா? இந்த பொண்ணுங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இந்த வயசுலயே இந்த பெண்களுக்கு இப்படி, இந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு துன்புறுத்தலைன்னா அவங்க படிப்பு எப்படி படிச்சிருப்பாங்க? இந்த பெற்றோர்கள் எப்படி இதை அனுமதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பல மாதிரியான ஆய்வுகள்லாம் பண்ணினதுல நான் விசாரிச்சேன். இந்த மாதிரி ஒரு படமே, இங்கிலீஷ் படமே வந்திருக்கு. குழந்தைங்கள சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இதுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க் மூலமா உலக நாடுகளில் இருக்கிற இந்த ரொம்பவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களை அவங்க அப்பா அம்மா கிட்ட 10 லட்சம் தரேன் 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு, விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு படமே, ஹாலிவுட் படமே வந்திருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இப்போ இந்த குழந்தைய இப்படி இடுப்புல கை வச்சு நீவுறாங்க, தலையில இது பண்ணி முத்தம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களே, இப்படி இது பண்றது யாருன்னு பார்த்தீங்களா? இது ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷமா நடந்துட்டு இருக்குது போல. இது பண்றது இவங்களுடைய வயசை கணக்கு போட்டாக்க எப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்கும். இது பண்றது நானே வேற ஒருத்தர்கிட்ட இவர் யாரு, இவரு டொனால்ட் ட்ரம்ப் மூஞ்சி மாதிரியே இருக்கே, அந்த ஆளா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் இந்த இப்போ அமெரிக்காவோட உயர் பதவி, ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லவன் தானே சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த ஒரு ஆளு இப்படி இப்ப அந்த ஆளுக்கு, ட்ரம்ப்புக்கு இப்ப 71 வயசு என்னமோ. அப்போ இந்த வீடியோவில் காட்டும்போது பார்த்தா ஒரு 35-40 வயசு ஆள் மாதிரி இருக்கிறார். அப்போ இத்தனை வருஷமா இந்த குழந்தைங்களை இப்போ உலக அளவுல இது மிகப்பெரிய நெட்வொர்க்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்கள என்னவா நினைக்கிறாங்க? பெண்கள்னா இவங்க என்னவா நினைக்கிறாங்க? அவங்க ஒரு பெண்களை ஒரு மனுஷியாவே மதிக்கல, ஒரு பாலியல் பொருளாதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க அனுபவிக்கிறதுக்குன்னே பொண்ணுங்க பிறந்தது அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்க்குறாங்கன்றது மட்டும்தான் இந்த பொண்ணுங்களை பற்றி இந்த ஆண்களோட சிந்தனையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பொண்ணுங்களோட கல்வியை பற்றி நினச்சி பார்த்தாங்களா? இதுங்களுடைய வாழ்வாரம் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஆம்பளைங்களால சிந்திக்க முடிஞ்சதா? இந்த பெற்றோர்கள் என்னதான் ஏழ்மையாக இருந்தாலும் இப்படி போய் குழந்தைங்களை விற்கலாமா? அப்படித்தான் தோணுது. இது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் இப்பதான் அமெரிக்க அரசாங்கத்தோட உச்சநீதிமன்றம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல வெளியிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 60 லட்சம் ஃபைலுக்கு மேல இருக்கு இந்த ஃபைல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைல்ல ஒவ்வொன்னா இது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்தார்ல பில் கிளின்டன், அவரு இந்த பேர்ல இருக்கு, இந்த ஃபைல்ல இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் வேற யார் இருக்கு? எலான் மஸ்க், இந்த எக்ஸ்தலத்தோட நிறுவனர் எலான் மஸ்க் இருக்காங்க. பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு. சவுதி அரேபியோட இளவரசர்கள் அவங்களாம் இருக்காங்க. மற்றும் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ், அவரு ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஆனா அவரு திருமணத்துக்கு முன்னாடியே கை கால் செயல் இழந்து போய் நடக்க முடியாம இருந்தவர். அவர் பேரு இதுல இருக்கு.
இவரெல்லாம் நம்ம வந்து ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்லாம் இப்படியெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையால விடாமுயற்சியால இத்தனை புத்தகங்களை எழுதினாரு, இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமா, வெற்றியாளருக்கு உதாரணமா இவரெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இவங்கெல்லாம் மரியாதையே பேசக்கூட தோண மாட்டேங்குது. இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்களே, பெண்களை இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்காங்களே, இப்படி எல்லாம் பெண்களை பயன்படுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தொழில்முறை வர்த்தக ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிக்கை விடுறாரு. காரணம் என்ன, இதாவது இது ஒரு 4-5 மாசமா இந்த செய்தி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வந்து என்ன வாங்கக்கூடாது, திடீர்னு பார்த்தாக்க அதாவது இப்போ ஒரு 4-5 மாசமாவே ட்ரம்ப் வந்து நீங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா மோடி வந்து அதை பத்தி பதிலே பேசலாம், அமைதியா இருந்தாரு. ஒரு பக்கம் நீ வாங்கினாக்க உனக்கு வரியை ஏத்திடுவேன்னு சொல்லிட்டு 50% 100% வரிக்கெல்லாம் ட்ரம்ப் வரி போட்டாரு. அப்ப அதுக்கு கூட பதில் சொல்லாம அமைதியா இருந்த பிரதமர் மோடி திடீர்னு வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு. என்னன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது, தொழில்முறை ஒப்பந்தம் கையெழுத்து 45 லட்சம் கோடிக்கு வர்த்தகம் பண்றதுக்காக மோடி வந்து கையெழுத்து போட்டதா ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. மோடி இது வரைக்கும் அதை பத்தின ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி காரணம் பார்த்தா இந்த எப்சின் ஃபைல்ல மோடி பேரும் இருக்கு. மோடி பேரு மட்டும் இல்ல, அதானி பேரு இருக்கு. அந்த அமைச்சரவையில இருந்த ஹர்தீப் சிங் பூரியின் பேரு, அவர் மோடி அமைச்சரவையில 2014 இருந்தாரு, அவரு பேரு இருக்கு. அப்போ இந்த எப்சின் ஃபைல்ல மோடியும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2008 வந்துட்டு இந்த இவனுக்கு எப்ஸ்லினுக்கு ஏகப்பட்ட சொத்துகள், ப்ராப்பர்ட்டிஸ்கள் நிறைய இருக்கு. இவன் வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவன். உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள், மன்னர்கள், சவுதியை சேர்ந்த அந்த மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இவனுக்கு வந்துட்டு இந்த எப்ஸ்டீனுக்கு வந்து அறிமுகமா இருக்காங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவன் நிறைய அந்த பொண்ணுங்களை வந்து விற்பனை செய்து இந்த விஐபிகளுக்கெல்லாம் இந்த குழந்தைங்களை வந்து விருந்தாக்கி, ஏன் இந்த குழந்தைங்களை கொன்னு அந்த குழந்தைங்க படத்தெல்லாம் பார்த்தா முகம்லாம் செதஞ்சு போயிருக்கு. இந்த குழந்தைங்களை கொன்னு தந்தூரி போட்டு சுட்டு தின்னு இருக்கிறானுங்க. இவனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இதையெல்லாம் கொடுக்க சப்ளை ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் உலக அளவுல இருக்கு. இவன் சப்ளை பண்ண இவனுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய பரவி இருக்கு, ஏராளமான சொத்துக்கள் இருக்கு. லிட்டில் ஜேம்ஸ் என்ற இடத்துல வந்து 72 ஏக்கர்ல தீவு ஒண்ணு இருக்கு. இந்த தீவுல தான் வந்து இந்த பாலியல் ரீதியான இந்த தொழில் நடந்திருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த தீவுல வந்து கரிபியன் என்ற இடத்துக்கு உள்ள அமெரிக்காவின் விர்ஜின் தீவுகளின் ஒரு பகுதியாக செயின்ட் தாமஸ் கடற்கரையில 2 மைல் தூரத்துல வந்து இந்த லிட்டில் ஜேம்ஸ் இந்த தீவு இருக்கு. இந்த தீவுல தான் பில் கிளின்டன் வந்து 3 முறை போயிருக்காரு தனி விமானத்துல. அங்க போயிட்டு இந்த எப்லின்ஸ்க்கு பில் கிளின்டனுக்கும் தொடர்பு இருந்ததாக உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவிலே பாருங்க, கடைசீட்ல எவ்வளவு பேருன்னு போட்டிருப்பாங்க, எத்தனை ஆம்பளைங்க தொடர்புல இருந்தாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் குதிச்சு விளையாண்டுக்கிட்டு அதுங்க கூட வந்துட்டு அந்த மாதிரி உறவு வச்சுக்க, அதுங்களை நீவரத்து தடவரத்துல அந்த வீடியோலயே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்படி வந்துட்டு அந்த தீவுல வந்து பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் இருந்து நிறைய எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் மோடிக்கும் எப்லின்ஸ்க்கும் வந்து தொடர்பு ஏற்படுகிறது. எப்பன்னு பார்த்தா 2017 இவர் வந்துட்டு உலக நாடுகள்லாம் ஏதோ வர்த்தகம், எதுக்காக இந்த பிரதமர் வந்து பதவி ஏற்றதுல இருந்து இவர் போகாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்குதான் போயிருக்காரு போல. இவர் வந்து இஸ்ரேல்ல போயிட்டு இந்த ட்ரம்பை மகிழ்விக்கிறதுக்காக எப்லின் பேச்சை கேட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இருக்கிறாரு இந்த குழந்தைங்களோட. இந்த ஆவணங்கள்லாம் ட்ரம்ப் கிட்ட கிடைச்சிக்கிச்சு. அதே போல அனில் அம்பானிக்கும் இந்த எப்லினுக்கும் தொடர்பு இருந்தது. அது வந்து அப்பையில இருந்து இவங்க 2 பேத்துக்கும் தொடர்பு இருந்தது. எந்த அளவுக்கு தொடர்புனாக்க
அப்மேனுக்கு முதலீடு செய்யறதுக்கு இந்த எப்லின் வந்து ரெக்கமெண்ட் பண்றான். எப்ஸ்டீன் யார்கிட்ட? இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த இவரு ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்றது இந்த அனில் அம்பானியோட அந்த மெயில் மூவிங்ஸ்லாம் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு. நிறைய டாக்குமெண்ட்ஸ் இவங்க கூட தொடர்புல இருக்கிறது, தொழில் ரீதியான வர்த்தகம் பேசுறது, யாருக்கு வர்த்தகம் கொடுக்கணும், முதலீடு செய்ய வைக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த எப்ஸ்டீன் வந்து இந்தியாவோட வர்த்தகத்துல அவன் வந்து தலையிடுற அளவுக்கு இந்த மோடிக்கு ஹர்தீப் சிங் பூரி, இவன் இந்த அதானி, அனில் அம்பானி இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கு. அப்போ இந்த எப்ஸ்டீனுக்கும் இந்திய இந்த பிரதமர் இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாயிடுச்சு. இப்ப இத வச்சுதான் மிரட்டி இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து வர்த்தகத்துல கையெழுத்து வாங்கிட்டாரு. 45 லட்சம் கோடிக்கு கையெழுத்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப வந்து நிரூபணம் ஆகிருக்கு. இன்னும் இந்த எப்ஸ்டீன் பத்தி 60 லட்சம் ஃபைல்களுக்கு மேல இருக்குனாங்க. ஒவ்வொன்னா வெளியே வரத்தான் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியுது. இப்போ இவ்வளோ பெரிய இப்ப டெல்லியில வந்து 800க்கு மேற்பட்ட பெண்கள் காணாம போய் மர்மமா இருக்கு. அதை குறித்து இன்னும் யாரும் எதுவும் எதிர்கட்சிகள், காங்கிரஸ் ராகுல் காந்தி மட்டும்தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர், அவர் மட்டும்தான் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டவங்க ஏன் இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, போராட்டம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய பெண்கள்லாம் அவ்வளவு சாதாரணம் ஆயிடுச்சா, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கண்டிச்சு போராட்டம் இருக்கு. மோடி வந்து மணிப்பூர் விஷயம் அத்தனை பெண்களை அப்படியே அங்க வந்து தீக்கிரையாக்குனாங்க, பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணாங்க. அதுக்கு அவர் வந்து வாயே பேசாம இருந்தாரு. எந்த இஷ்யூ வந்தாலும் எதுக்கும் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாரு, எதிர்கட்சிகளோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. இப்படியே தான் மோடி இருப்பாரு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பூகம்பமா பத்தி எரியுது, உலக நாடுகள்ல பத்தி எரியுது. இதுல இந்தியாவும் தொடர்பு இருக்குன்னு எல்லா பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே சுனாமியை போல வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பத்தி எரியுது. பொண்ணுங்களோட நிலை என்ன ஆகும்? இப்ப காணாம போன பெண்களோட நிலை என்னாச்சு? இந்தியாவுல பல இடங்கள்ல, குஜராத்ல பெண்கள் காணாம போயிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல காணாம போயிருக்காங்க. இந்த காணாமல் போன பெண்களோட எல்லாம் நிலையெல்லாம் என்ன ஆயிருக்கு? இது வரைக்கும் ஏன் மோடி அரசாங்கம் பதில் சொல்லாம இருக்காங்க? ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ வரும்போது அது குறித்து பேசலாமே, உண்மைத்தன்மை என்னன்னு விளக்கலாமே அப்படின்ட்டு எல்லாம் இல்லாம எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இன்னும் வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இன்னும் 60 லட்சம் ஃபைல்களை கொண்டதுன்றாங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்களாம் மனுஷங்க தானா? இப்படி பெண்களை இவ்வளவு மோசமா நடத்திருக்காங்களே, அந்த பொண்ணுங்களை குழந்தைங்களை சுட்டு தின்ற அளவுக்கு போயிருக்காங்களே. இன்னும் என்னென்ன இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து இன்னும் என்னென்ன மர்மங்கள் வரும், இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க, இன்னும் எப்படிப்பட்ட இது வந்து உலக போரே நடக்க போகுது அப்படின்ட்டு மக்கள்லாம் எல்லாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஒரே அச்சத்துல ஏறக்கூடிய 30-40 வருஷமா இந்த நெட்வொர்க் செயல்பட்டு இருந்திருக்கு. எப்படி இதையெல்லாம் அனுமதிச்சாங்க? இது அரசாங்கத்துல சம்பந்தப்பட்டவங்களே இதுல வந்து சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பொதுமக்களோட நிலை எப்படி இருக்கும்? இந்த நாட்டு மக்களுக்கு, பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் இருக்கும் என்றது கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் எல்லாம் ஒரே பதட்டத்துல இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே சாமானியர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னாக்க அச்சத்தை என்ன வெளிப்படுத்துறாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் அது தெரியாத ஆள் ஒருத்தர் கூட இல்ல, பட்டி தொட்டி எங்கும் போயிருச்சு. கிராமங்கள்லாம் கூட அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெண்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வரத்துக்கு ஒரு அச்சப்படும் ஒரு சூழ்நிலை வந்து உலக அரங்குல, இந்தியாவுல குறிப்பா இப்ப டெல்லியில காணாம போன மாதிரி பல மாநிலங்கள்ல காணாம போயிருக்கு. இதுக்கு மோடி அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சுள்ள அதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஏன் இன்னும் வாய் திறக்காம இருக்காங்க? தாவேக்கா நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் ஏன் வாய் திறக்காம இருக்காங்க? எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இது வரைக்கும் ஏன் போராட்டம் அறிவிக்காம இருக்காங்க? இது போன்ற கேள்விகள் கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன மர்மங்கள் வெளியே வரப்போகிறதுன்னு. இந்த மர்மங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. நன்றி.